வெல்கம் டு ஜஷாஸ் கிச்சன். ஒரு கப் கோதுமை மாவில் மொறுமொறுப்பான முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். ஒரு கப்பு கோதுமை மாவு, அது 1/4 கிலோ. அது கோதுமை மாவை ஒரு வெள்ளை துணியில் வச்சு நல்லா டைட்டாக ஒரு முடிச்சு போட்டு, நாங்கள் லப்பர் பேண்ட் போட்டிருக்கோம், அதே மாதிரி அதில் போட்டு நல்லா டைட்டாக வச்சுக்கிட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சு, இட்லி வைக்கிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு அதை ஒரு தட்டு வச்சு இது மேலே அந்த மாவையும் வச்சு மூடி வச்சிடணும். கரெக்டாக ஒரு 15 நிமிஷம். அதுக்கப்புறம் திறந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அது மாவு நல்லா வெந்திருக்கும். அதை அப்படியே எடுத்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஆற விட்டுடலாம். அது கட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் கையால் உடச்சி விட்டு மிக்ஸி கப்பில் போட்டு நல்லா நைஸாக கட்டி இல்லாமல் அரைச்சி எடுத்துங்க. இங்கே பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். ஒரு ஸ்பூனு நெய் இல்லை சூடு பண்ணி காய்ச்சி ஊற்றிருக்கேன். இல்லை நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றினாலும் அதுவும் நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூனு ஓமம், 1/4 டீஸ்பூனு பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள். காரம் வேணும்னா மிளகாத்தூள் போட்டுக்கிறேன், இல்லாட்டி பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் ஒன்றா அப்படியே கலந்துக்கிறோம். பொட்டுக்கடலை ஒரு 50 கிராம் எடுத்து அதையும் நைஸாக பொடி பண்ணி மிக்சியில் அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட தண்ணி சேர்த்து ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் மீடியமான அளவில் மாவு, சப்பாத்தி மாவு அளவுக்கு பிணைஞ்சிக்கின்னு இந்த அளவு இருந்தால் போதும். ஏன்னா முறுக்கு புளிகிற அளவுக்கு இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்படி வேக வச்சு பண்ணதுனால இடியப்பு மாவு மாதிரி நல்லா தனித்தனியாக இருக்குது பாருங்கள். இதே இப்போ சப்பாத்தி மாவு மாதிரி இப்போ வேக வைக்காமல் இருந்தோம்னா சப்பாத்தி மாவு மாதிரி ஆகிடும். அதனால் வேக வச்சு இப்படி செய்கிறது தான் பெட்ரு. ஒரு முறுக்கு உரலை எடுத்து உள்ளே லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிட்டு அதில் மாவு வைக்கணும். ஏன்னு சொன்னால் அதில் ஒட்டாமல் அழகாக முறுக்கு புளியறதுக்கு வரும். முறுக்கு புளிஞ்சி எடுத்துக்கிறோம். எப்படி வேணுமோ நம்ம தேனுக்குள்ள ஆக்சுவலியும் புளிஞ்சிக்கலாம். இப்போ இந்த இதுலேயும் புளிஞ்சிக்கலாம். முறுக்கு புளிஞ்சி இப்போ ரெடியாக இருக்குது. ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி சூடு வந்தோடனே அதில் முறுக்கை சேர்த்து, ஆனால் செம்மில் வைக்கணும். வேகமாக வச்சா தீஞ்சிரும் கோதுமைங்கிறதுனால. ஒரு 5 நிமிஷம் விட்டு பரட்டி எடுத்து இந்த எண்ணெயை வடிகட்டிட்டு முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். மொறுமொறுப்பான கிறிஸ்பியான முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.